lokalcinema.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் போஸ் வெங்கட்டோட பணிவான வணக்கங்கள். எல்லாத்தையும் மீறி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த உழவர் திருநாள் எல்லாருக்கும் ஒரு பிரமாதமான வாழ்க்கையை, பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இப்போ நம்ம எட்டக்கூடிய பேர் நீங்கள் போய் யார்கிட்ட ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த யார்கிட்ட போய் கேட்டாலும் நடிக்கிற ஆசை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் தலையை இப்படியாச்சும் ஆண்டுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நடிப்பு மேலேயும் கலை மேலேயும் ஆர்வம் உண்டு. பட் அதுலேருந்து கலைஞர்கள் வெளியில் வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக தான் வர முடியுது. அதுக்கு காரணம் உண்மையிலே ரொம்ப டெடிகேட்டிவாக அதுக்கான பயிற்சியோடு வர்றவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. சில பேர் லக்கீலி வர்றதும் உண்டு. பட் இருந்தாலும் பர்டிகுலர் முறையான பயிற்சியோடு வர்றவங்க லாங் லைஃப் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாம் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, அதுலேருந்து இன்னும் அருகில் பாண்டிபத்திரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் நான் பிறந்தது. அங்கேருந்து அறந்தாங்கியில் இருந்துட்டு இடையில ஆலங்குடின்னு ஒரு ஊரில் படிச்சுட்டு எல்லாம் பண்ணினாலும் எனக்கு நடிகனாக இருக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அது ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ஞாபகம் இருந்த விஷயங்கள்லேயே தெர்மோகோல் சீட் கட் பண்ணி அதை தலையில் கேப் மாதிரி வச்சு நான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டது உண்டு. முடியை நிறையா வளர்த்துட்டு நான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னது உண்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஸோ ரொம்ப குழந்தையிலேருந்தே அந்த நடிக்கிற ஆர்வம் இருந்திருக்கும் போல இருக்குது. இடையில கொஞ்ச நாள் நாங்கள் தும்பை மலர்னு ஒரு ஊரில் இருந்தோம். அங்கே இருக்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டி ஒரு குடில் மாதிரி போட்டு அதில் நான் சமுதாய நாடகம் போடுறேன்னு சொல்லி நான் ஒரு 10 பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போலேருந்து அந்த நடிப்பார்வம் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி விழாக்கள் ஏதாவது ஸ்கூலில் நடந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம தான் முதல்ல அதில் போய் நிற்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே இதை நம்ம ப்ரொஃபஷனாக செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த குழப்பம் எனக்கும் இருந்துச்சு. குடும்பத்தில் அந்த குழப்பம் இருந்தது. இதை நான் டிஸ்கஸ் பண்ணது என்னோட பிரதரோட டிஸ்கஸ் பண்ண. இந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசையாக இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சென்னை அப்படின்னு என்னென்ன எதை வச்சு போகிறதுங்க ரொம்ப சொன்னார். நான் உன்னை ரொம்ப முழுமையாக நம்புகிறேன்டா. உன்னால் என்னுடைய சின்ன வயசுலேருந்து உள்ள விஷயங்கள், அந்த கஷ்டப்பட்டு வந்த விஷயங்களை போல ரீகலெக்ட் பண்ணார் என் பிரதர். பண்ணிட்டு சொன்னார், உன்னால் முடியும்னு எனக்கு தோணுது, நீ போய் பண்ணு. லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் ஆசைப்பட்டுட்டே இருந்தோன்னா கிடைக்காது. போய் பாரு, முதல்ல அந்த களம் எப்படி இருக்குன்னு போய் பாரு. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்புறம் லெசன்ஸ் நீ எங்கேயெல்லாம் போறியோ அது எல்லா விஷயங்களும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீ உனக்கு அந்த சென்னை உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு சொன்னார். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 70-80 ரூபா எடுத்துக்கிட்டு அப்போ 56 ரூபா டிக்கெட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி சென்னை வந்துட்டேன். அந்த சென்னை வரும்பொழுது அதான் கடவுள் வாய்ப்புகள் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, என்னுடைய நண்பர் சக்திங்கிறவர் வேறு ஒரு நண்பரை கூட்டிகிட்டு சென்னை வர்றதுக்காக வந்திருந்தார் ஒரு வேலைக்காக. பட் எனக்கு நான் ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டாலும் என்னுடைய மோட்டிவ் சினிமாவாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் சினிமாவுக்கான தளங்களை பிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி நானும் வரேன்னு சொல்கிறப்போ நான் ஒன்றும் கூப்பிட்டு போகவே வரலையேன்னாரு. இல்லை பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு கிளம்பி வந்தேன். வந்த இடம் நம்ம சென்னை தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில். அது உள்ளுக்குள்ளே தான் அவங்க எல்லாம் தங்கி இருந்துட்டு ஒரு பிரியா மேகசின் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனியில் லோன்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். எனக்கும் அதே லோன்மேன் வேலையை வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் இருந்தேன். எனக்கு அந்த ஒரு சென்னைங்கிற ஒரு விஷயம் பழக்கப்படும் வரையில் அங்கே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு களம் பிடிக்க ஆரம்பித்தேன். சென்னையில் சினிமா எங்கே இருக்குது? அப்போ கோடம்பாக்கத்தில் இருக்குது. கோடம்பாக்கத்தை சுற்றி என்னென்ன ஸ்டுடியோஸ் இருக்குது? ஏவிஎம் இருக்குது, பிரசாத் இருக்குது, வாகினி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டீ சாப்பிட்றது கூட நின்று அங்கே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் எங்களுக்கு லீவ் இருக்கும். சாட்டர்டே மார்னிங் வந்துடுவேன். ஏவிஎம் ஆப்போசிட்டில் உள்ள டீக்கெட்டில் டீ சாப்பிடுவேன். யார் டீ சாப்பிட்டாலும் அவங்க கூப்பிட்டு உனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். அதில் சினிமாவில் உள்ள ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி நான் அப்படி தான் ஆரம்பித்தேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும். இந்த நல்லதுக்குள்ளே கெட்டதை பற்றி பேச விரும்பல. பட் எல்லா கெட்டதுக்குள்ளேயும் நல்லது இருக்கும். நான் முதலாக ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் அதுலேருந்து மெட்டிவலி வரைக்கும் உள்ள அந்த 5-6 வருடங்கள் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட அடிபாதாள சினிமான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உப்மா சினிமாவுக்குள்ளே நான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு நல்ல சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சூப்பர்ப் என்ட்ரி ஒரு உப்மா சினிமா. அது உப்மா சினிமான்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே அதை சொல்வதை விட இந்த இடத்துலேருந்து சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அட் ஃபியூச்சர் என்ன மாதிரி யாராவது நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு கூட உங்களுக்கு நான் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் இயக்குனர்னு சொல்கிறவர் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். அதில் ப்ரொடியூசர்னு சொல்கிறவர் அவர் வீட்டை தேடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு இருக்கும். அந்த சட்டையை அயன் பண்ண காசு இல்லாமல் அந்த சலூன் கடை அந்த அயனிங் கடையில் திட்டிகிட்டு இருப்பாங்க. சட்டை போட்டோன்னு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஆகிடுவார். ஒரு கவரிங் செயின் போட்டிருப்பார். இந்த மாதிரி நான் குறைந்தபட்சம் ஒரு 150 ப்ரொடியூசரையும் ஒரு 250 டேரக்டரையும் பார்த்துருப்பேன்.
இவங்க கிட்ட அப்போ நானே தத்தி புத்தி வேலை செஞ்சு 2000 3000 5000 சம்பாரிச்சிருப்பேன். அவங்க ஒரு பூஜை ஒன்று போடுவாங்க. அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தான் ஒரு ஆஃபீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியல. ஒரு ஆஃபீஸ் பிடிப்பாங்க, அந்த ஆஃபீஸில் பூஜை ரெடி பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேணும்னு கேட்டால் லேக்ஸில் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மகிட்ட லேக்ஸில் இல்லைன்னு சொல்லாமல் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 10,000 ரெடி பண்ணிட்டு போவோம். அந்த 10,000 கொடுத்துருப்போம். இதுக்கு நடுவில் ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். டைட்டில் இருக்கும், நம்ம ஃபோட்டோவில் டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வரும்போது நம்ம டிசைன் இருக்கும், இன்னொருத்தர் வரும்போது இன்னொரு டிசைன் இருக்குங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். பார்த்தா அதே டைட்டிலில் 10-20 பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க. ஒரு நாள் பூஜையெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் 1-2 இல்லை, நான் நிறைய பார்த்தேன். அந்த உப்மா சினிமாலேருந்து தான் உண்மையிலே சொல்ல போனால் அதுக்குள்ளே எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரியே மாட்டிக்கிட்டவங்க, டெக்னீஷியனாக மாட்டிக்கிட்டவங்க, ஒரு மியூசிக் டைரக்டராக மாட்டிக்கிட்டவங்க, இல்லை ப்ரொடியூசர்லேயே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனும் ஏமாற்றப்பட்டிருப்பான். இதுலேருந்து என்ன முறையான பயிற்சியில் ஒரு சினிமா இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு பிடி கிடச்சிது. அந்த முறையான சினிமாவை எங்கே பிடிக்கலாம் அப்படின்னா, உலக திரைப்படங்கள் அங்கேயும் திரையிடப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டைமுக்குலாம் நான் ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். உலக திரைப்படங்கள் எங்கெங்கெல்லாம் திரையிடப்படுதுன்னு தேடி போகும்போது அப்போ ஃபிலிம் சேம்பரில் உலக திரைப்படங்கள் திரையிடப்படுது. பட் ஆனால் உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ அலோவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ என்னுடைய ஆட்டோவை எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டுக்கிட்டு அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தோடனே யாரெல்லாம் வெளியே வராங்களோ சவாரி எடுத்துகிட்டு போவேன். சவாரி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கேட்பேன், சார் என்ன படம் ஓடிச்சு? அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு கொரியன் படம் போச்சு. படம் எப்படி சார் இருந்துச்சு? நான் என்ன சார் இருக்காது, ஏன்னா இப்படி ஆட்டோ தானே ஓட்டுறீங்க, இதை இவ்வளோ தெளிவாக கேட்குறீங்க அப்படிம்பாங்க. இல்லை சார் எனக்கு சினிமா ஆர்வம் அதிகம். இப்போ சினிமா ஆர்வம் அதிகம்னு ஒருத்தர் கட் பண்ணி விட்ருவாங்க. ஆக்சுவலி சினிமாக்காரங்களாக இருந்தால் ஒருத்தருக்கு சினிமா ஆர்வம் அதிகம் தான் கட் பண்ணி விட்ருவாங்க. எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து திரு கோபாலி அவர்கள். மிகப்பெரிய ஆசிரியர் அவர். எனக்கு முறையாக நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர். எல்லாரும் வந்துட்டு நீ முறையான நடிப்பு கற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து யதார்த்தமாகவே ஒரு முறையான நடிப்பை கற்றுக்கிற ஒரு ஆசிரியருக்கு நான் ஆட்டோ ஓட்டும் பொழுது அவர் சொன்னார், தம்பி என்ன இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்களே, நடிக்க வந்தீங்களா? ஆமாம். ஏன் ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு கேட்டார். இது ஒரு வழி, இது நான் வருவதற்கான ஒரு தளமாக அதை பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான், தடமாக பயன்படுத்துகிறேன். சரி ஓகே, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. ஒரு பிராமின், அவர் ரொம்ப முறையான ஒரு ஃபேமிலி. பட் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அவருக்கு பழகின விதம். முதல் நாள்லேருந்தே அவருடைய பாடங்களை எடுக்க ஆரம்பித்தார். திரு கோபாலி அவர்களிடம் வந்துட்டு முறையான நடிப்பை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் அமைஞ்சது. ஸோ எனக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நடிப்பும் கற்றுக்கிட்டு இருந்த எனக்கு வாய்ப்புகள் வந்து தேவைப்படாமல் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நடிக்கணுங்கிறத மீறி இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாக்கள் பார்க்கும் பொழுது ஐயோ இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு வரலையான்னு ஒரு கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறையா கற்றுக்கணுன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப அவசரப்படாமல் இனிமேல் சினிமா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் குட் சினிமான்னு சொல்லிட்டு லேர்னிங்கில் நான் ஈடுபட்டிருந்தேன். அப்போல்லாம் வந்துட்டு நான் சொல்வது மெட்டிஒலிக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பின்னாடி. இப்போ அந்த ஒரு முறையான பயிற்சி, வருமானத்திற்கு ஆட்டோ, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வழக்கமாக சினிமாவில் இருக்கவங்களுக்கான அந்த அத்தனை சங்கடங்களும் நமக்கும் வரும். அதெல்லாம் வந்துச்சு, ஊருக்கு ஓடி போயிடலான்னு தோணும். எல்லாமே இருந்தாலும் ஐயோ எப்படியாவது சினிமாவில் ஜெயிச்சிடலாம்ங்கிற ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு டீ கடையில் நான் ரெகுலராக டீ குடிச்சிட்டு சாப்பிட்ற ஒரு டீ கடையில், சுப்பிரமணிய டீ கடை, அங்கே அந்த அண்ணன் கிட்ட வேலை செஞ்ச அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு பேப்பரில் வந்திருக்கு பாருங்கன்னு ஒரு சின்ன கட்டம். அதனுடைய அளவு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவில் தான் என் வாழ்க்கை ஒரே புதஞ்சிருந்திருக்கு, எனக்கு தெரியல. அந்த கட்டத்தை பிச்சு எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லியிருந்த டேட்டுக்கு போனோம். அதுதான் மெட்டிஒலியோட ஆஃபீஸ். அந்த மெட்டிஒலி ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு பெரிய கடல் மாதிரியான கூட்டம் இருந்தது. இதுக்குள்ளே போய் எப்படி வாய்ப்பு தேடுறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் உண்மையிலே அங்கே திறமையான ஆட்களுக்கு தான் அந்த இடம் ஓப்பனாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் துரைசங்கர்னு சொல்லி ஒரு நண்பர், அவரோட தான் நான் போயிருந்தேன். அவர் கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கு நல்ல வாட்டசாட்டமாக இருப்பார். அவர்கிட்ட சொன்னேன், சார் அந்த கூட்டத்தை விலக்கிடுவீங்களான்னு. சரி வாங்க, இவ்வளோ பெரிய உடம்பை ஏற்றி வச்சுருக்கோம், விலக்கி போயிடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரியே அந்த பாடி அவர் ஒரு 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 அரசியல் இருந்ததுனால அந்த துண்டு வேற போட்டுருந்தார். அப்போ விலங்கு ஒரு பயந்துட்டாங்க எல்லாரும். அது எல்லாருமே க்யூவில் நின்று இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே தட நேரம் வந்து ஒரு நல்ல நேரம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போச்சு. அப்படியே போனோம். என்ட்ரன்ஸ் 2 பேர் இருந்தாங்க. நான் சினிமா வாய்ப்புகள் தேடி போகிற இடத்துலலாம் என் கூட வர்ற 2 பேர், என்ன வச்சா இங்கே வர வாய்ப்பு தான், முன்னாடி இங்கே வர்றா, நாங்களும் வாய்ப்புக்கு தான் வந்தோம், நாங்களே பொறுப்பு எடுத்து சீனை போட்டுக்கிட்டு நிற்கிறோம், சரி வந்துட்டா வான்னு சொல்லி என்னை உள்ளே அனுப்பிச்சாங்க. உள்ளே அனுப்பினா நான் முதல்ல சந்தித்த நபர், சினிமாவிற்காக என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு முதல்ல கேட் ஓப்பன் பண்ணது மிஸ்டர் திருச்செல்வம், கோலங்கல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர்.
அவர் வந்து அப்போ திருமுருகன் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனர் அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவர் தான் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணார். அப்படி ஸ்டில்ஸ் எல்லாம் அப்படி வாங்கி போட்டு போட்டுட்டு இருந்தார். அப்போ என்னோடய ஸ்டில்லை வாங்கி இப்படி பார்த்துட்டு உள்ளே போட சார் ஒரு நிமிஷம் ஸ்டில்லை வாங்கிட்டு அவங்க உள்ளே போடுறீங்க, நான் எப்படி நடிப்பேன் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் மூஞ்சி பார்த்து அது எப்படி சார் ஃபோட்டோ பார்த்து சொல்லுவீங்க, உண்மையிலே நான் நிறைய சினிமாக்கள் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், சீரியல்ஸ் பார்க்குறேன், முறையான பயிற்சியற்ற நடிக்க தெரியாதவர்கள் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நாள் நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் கற்றுக்குறாங்க, நான் கற்றுக்கலேன்னு சொல்லலை. பட் எடுத்தோடனே ஒரு இந்த மாதிரி எங்களை மாதிரி வர நல்ல பயிற்சி பெற்று வர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாமே சார்னு கேட்கும்போது இந்த ஸ்லாங்கை பிடிச்சிட்டாரு, அவர் வாய்ஸை பிடிச்சிட்டாரு. ஏன்னா திருச்செல்வம் போகிறது ஒரு மிக பிரமாதமான ஒரு கண்டுபிடிப்பாளர். ஒரு தூரத்தில் இருந்து பார்த்தே சொல்லுவார் ஒரு நல்லா வருவாருன்னு. ஸோ அதனால தான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்துட்டு அப்போ எவ்வளோ தூரமாக சொல்கிறீங்க, நடிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். நடிப்பேன், நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. நிறைய பேர் ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு கதையாசிரியனா என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் கதை எழுதிக்கிட்டே இருப்பேன். சிறுகதைகள் எழுதுறது, இல்லை மற்றொரு கதைகளுக்கு போய் உதவி செய்வது, இது மாதிரி வசனங்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுனால என்னுடைய கதைகளில் ஒரு கதை வந்து ஒரு தனியாக ஒருத்தன் நடிக்கிறதுக்கான ஒரு தளமாக இருந்துச்சு. அந்த இது நான் மட்டும் ஒரு கோழி திருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதை நான் நடித்து காமிச்சேன். அது அழுகணும், சிரிக்கணும், கத்தணும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடித்தா அவ்வளோ நேரம் கச்ச 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 கச்சன்னு இருந்த கூட்டம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டு. ஜன்னல்லேருந்து ஒரு 10 தலை, டோர்லேருந்து 2 தலை, பக்கத்து ரூம்லேயே 2 தலை, ப்ரொடியூசர் ரூம்லேருந்து ஒரு தலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நடித்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தேன், பின் ட்ராப் சைலண்ட். அப்போ எனக்கு என்னென்னா, இதுதான் மெட்டிவெளி ஆஃபீஸ்னோ, இதுதான் எனக்கு வாழ்க்கை கொடுக்க போதுனோ, இந்த இயக்குனர் தான் என்னுடைய வருங்காலத்தில் மிகச்சிறந்த நண்பராக இருப்பாருனோ, இல்லை இவங்க தான் என்னுடைய எதிர்காலம், எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் பிளாங்க். பட் நான் ஒன்று மட்டும் எல்லாருக்கும் சொல்லுவேன், செய்வதை திருந்து செய்யும்பாங்க. நான் ரொம்ப திருந்த செஞ்சேன், ரொம்ப கரெக்டாக செஞ்சேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துச்சு. அந்த டைமில் ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு பிளிங்க்கு, நல்லா நடிச்சோன்னு பாராட்டுவாங்க. ஓகே, இது இவங்க யார், என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ தான் அந்த திருச்செல்வம் வந்துச்சு வந்து கை கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் வேகமாக ஃபோட்டோ வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தவங்க அதை ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு போஸ் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு போல இருக்குது, எனக்கு தெரியல அது. அதுக்கப்புறம் இயக்குனர் விக்ரமன் சார்ட்ட விக்ரமாதித்தன் சொல்லி அடுத்து இந்த சீரியல்ஸ் பண்ண அவர்கிட்ட, அவர் நல்லா நடிக்கிறீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னாரு. அப்புறம் வசனகர்த்தா முத்துச்செல்வம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த முகம் பொருத்தமாக இருக்கும், பட் எதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஈவினிங் திரும்ப வர சொன்னாங்க. நான் ஈவினிங் போனேன். ஈவினிங் போனப்போ தான் திருமுருகன் சாரை மீட் பண்ணேன். திருமுருகன் சார் கூப்பிட்டு, இவர் தான் அந்த பையனா, ஆமாம் ஓகே, எங்கே நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. சார் என்ன நடிச்சு காட்டணும்னு, ஏதோ ஒன்று நடிச்சு காமிச்சிங்களாம்ல சார், அதை நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. திரும்பவும் அந்த கோழி வியாபாரி அந்த விஷயங்களை திரும்ப பண்ணினேன். கிளாப் பண்ணார். நல்லா நடிக்கிறீங்க சார், சூப்பராக இருக்குது சார், வாய்ஸ் நல்லா இருக்குது சார், போஸுக்கு ரொம்ப நல்லா இருப்பார் போல இருக்கு. என்ன அப்போ ஒரு போஸ், என்னுடைய நேம் போஸ், அப்போ அவங்கெல்லாம் உச்சரிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஊர் உலகமே உச்சரிக்கிற அந்த போஸு, என் பேர் போஸ் ஆகிடுச்சு. இந்த போஸ் அப்போ தான் முதல் முறையாக காதில் கேட்குறேன், யார் இந்த போஸுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு நான் இருந்தது. அப்போ சொன்னார், மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் எதாவது பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார். ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு 5 பொண்ணுங்க, அவரோட தங்கச்சி பையன் நீங்கள், உங்களுக்கு வயசு வந்து ஒரு 30 இருக்கும், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 22 23 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் 2வது பொண்ணு உங்களை லவ் பண்ணுது அப்படின்னாரு. ஸோ சூப்பர் சார். இந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இது கிடையாது விஷயம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணுறீங்க, இந்த லவ்வை பற்றி கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் பிளாங்காக ஒரு லைன் சொல்லி விட்டார். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு நானே வேகமாக யோசிச்சு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசினா என்ன எமோஷன் பேசுவோம், அந்த லவ் ஃபெயிலியருங்கிறது அதை பேசி காமிச்சேன். நான் பேசி முடித்தேன். எல்லோரும் அங்கே இருந்த ஒரு 10-20 பேர் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டு. ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க எல்லாருமே. டக்குன்னு திருமுருகன் சார் விஷயம் சொன்னார், போஸ்க்கு ஒரு கரெக்டாக இருப்பார், ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார்.